அதுதான் ப்ரோ. இனிமேல் 5 வருஷம் 5 கப்பு யாருமே ஹிஸ்டரி கிரியேட் பண்ணல, நாங்க கிரியேட் பண்றோம். அது ஒரு ஹிஸ்டரியா பேசுவாங்க. ஐயோ ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கு ப்ரோ. இதுக்கு மேல அதுதான் ஐபிஎல்னா ஆர்சிபி தான் ப்ரோ. எப்படி எந்த டீமே எங்களுக்கு ஆப்போனன்ட்டே இல்ல ப்ரோ. ஆப்போனன்ட் சைடே இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ கர்மா இஸ் பூமராங்கன்னுவாங்கல்ல, உண்மையா அட்டாக் பண்ணது ப்ரோ சென்னை ஃபேன்ஸ். சென்னை ஃபேன்ஸ் கர்மா இஸ் பூமராங். யோசிங்க சரியா. நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த டீம் ஜெயிக்க மாட்டேங்குது. அதை யோசிச்சு நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுங்க, அதையாச்சும் அப்பயாச்சும் தோக்கும். சென்னை ஃபேன்ஸ் நீங்க கவலையே படாதீங்க, தோத்துட்டே தான் இருப்பீங்க ப்ரோ. அவங்க அகமதாபாத் பிச்சு வந்து அவங்க வேணும்ட்டு ஸ்லோவா கொடுத்தாங்க ப்ரோ. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணி விக்கெட் வந்துடும், ஸ்லோ பிச்சு தான் கொடுத்தாங்க. அது ஏன் சேஸ் மாஸ்டர் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல. அங்கதான் வந்து தலைவன் அச்சு குத்தான், நின்று அச்சு குத்தான்ல, அதுதான் மேட்ரு. வயசாயிடுச்சு எதுவுமே இல்ல ப்ரோ. அவரு அச்சு கொடுப்பாரு ப்ரோ, உங்களுக்கு 10 கப்பு அச்சு கொடுப்பாரு ப்ரோ. அவர் ரிட்டையர்டு மேட்ரே இல்ல ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ. ப்ரோ ஆர்சிபி ஆப்போனன்ட் எந்த டீம் இல்ல ப்ரோ. எந்த டீம் ப்ரோ டஃபா ஆடிச்சு? ஆர்சிபி ஆப்போனன்ட் எந்த டீமே இல்ல ப்ரோ. ஆர்ஆர் வந்ததுனால அச்சிருப்போம், எது வந்தாலும் அச்சிருப்போம். ஆர்சிபி பி டீம் போடுங்க, அது வேணா டஃப் கொடுக்கும். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்கு ப்ரோ. வெங்கடேஷ் எல்லாம் சும்மா லாஸ்ட்ல தான் ப்ரோ இப்ப ஆட வரும். சால்ட் உட்காந்துருக்காரு ப்ரோ. எவ்வளவு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு ப்ரோ. அது வச்சு கூட சிஎஸ்கே ஜெயிக்க முடியாது ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே எல்லாம் உள்ள வரலையா? உள்ள வரல ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான் ப்ரோ கர்மா இருக்கு ப்ரோ. விடவே விடாது. நீங்க அந்த 5 கப்பை காமிச்சிட்டே இருங்க, நாங்க 6வது கப்பை காமிச்சு உங்களுக்காக வருவோம். ஆர்சிபி தான் இனிமேட்டு ஐபிஎல்னா ஆர்சிபி தான். ஆண்ட பரம்பரை எல்லாம் இல்ல, ஆண்ட பரம்பரை அழிச்சு மேல வந்த பரம்பரை நாங்க. விராட் கோலி விளையாடு ப்ரோ. அவருக்கு என்ன ப்ரோ குறை? எந்த மேட்ச் ப்ரோ ஒழுங்கா இல்ல? எல்லாம் சைக்கிள் வேணுமா? ஃபைனல் அச்சாரு 21 பால் 50. அதான் பட்டிதாரு போட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஃபேக் நியூஸ் ப்ரோ. அவரு ரிட்டையர் ஆனா அவள் தான் ப்ரோ ஐபிஎல் நல்லா ஆறாது ப்ரோ. ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டாண்டிங்கா வேணும், அது விராட் கோலி இருக்காரு. இதெல்லாம் அட்டாக்கிங்கா ஆறாங்க, இவன் ஸ்டாண்டிங்கா. அந்த மாதிரி ஒரு டீம் கொலாப்ஸ் ஆகாம ஆன ப்ரோ. விராட் கோலிக்கு அடுத்து யாருன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்லோவா படிக்கல, வேணா ஸ்லோவா நினைச்சா ஆடலாம் ப்ரோ. ஆனா ஆடல. ஆனா விராட் கோலி இந்த டீம் தான் ப்ரோ செட்டா இருக்கணும், வேற எந்த டீம் எல்லாம் செட் ஆகாது ப்ரோ. போலர் தான் இன்னும் கொஞ்சம் ஆர்சிபி இதே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் ஜேக்கப் டஃபி வந்து கொஞ்சம் ரன் கொடுக்குறாரு. அதுக்கு பதில் வேற அடுத்த ஆக்ஷன்ல வேற ஆளை எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடி இன்னும் ஒன் சைடு ஆடுவோம் ப்ரோ. அதுதான் இனிமேட்டு ஒன் சைடு தான் ஐபிஎல்னா. ப்ரோ மேட்ச்ல வந்து ஒரு குறையுமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலி விராட் கோலி ஆடின இன்னிங்ஸ் அனிருத் சீக்கிரம் சொல்லியிருந்தாரு, 20 ரன்னுக்கு மேலே யார் அடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி விராட் கோலி அடிச்சாரு, ஜெயிச்சுட்டு போயிட்டோம் ப்ரோ. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஆக்சுவலி ஜிடி நல்லா தான் ஆடினாங்க. த்ரூ அவுட் தி சீசன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. மார்ஜினல் எரர் தான். இல்ல வேற ஏதாவது டீம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன் சைடாவே போச்சு மேட்ச் ஃபுல்லாவே. ப்ரோ ஆர்ஆர் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயிருக்குன்ற ஒரு ஃபீல் மட்டும் இருக்கு. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி த்ரூ அவுட் இன்னிங்ஸ் எப்படி ஆடிட்டு இருந்தான்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆடி இருந்தா ஜெயிச்சிருக்கலான்ற ஒரு இதுதான் இருக்கு தவிர. பட் ஸ்டில் ஆர்சிபி இஸ் ஃபார் எவர். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கேப்டன்சி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகம் ப்ரோ பட்டிதார் கேப்டன்சில இப்ப ஒரு குறையே கிடையாது. நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் T20 கேப்டனா போட்டுக்கோங்க, பட்டிதாரா இந்தியா T20 கேப்டன் T20 டீம்ல போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். 1 down ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுங்க, 2 down பட்டிதார் ஆடுங்க. சிம்பிள் ப்ரோ. சிஎஸ்கே மும்பைக்கு எடுத்து நீங்க தான் அடுத்து கப் ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க ப்ரோ? அவங்க 2 பேர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் தான், நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நாங்க அவங்களுக்கு ஒரு படி மேல தான் எப்பயுமே சொல்லுவேன். 3வது டிராஃபி யாருமே ஜெயிச்சது இல்லை, 3வது டிராஃபி நாங்க ஜெயிக்கிறோம். இதே டீமுக்கு வந்து இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க ப்ரோ? நாங்க சேஞ்சஸ் வைக்கவே மாட்டோம். டிகேன்னு ஒரு ரன்னர் இருக்காரு, தினேஷ் கார்த்தி. தமிழ்நாட்டுல வந்து தினேஷ் கார்த்தின்னு ஒரு ரன்னர் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அது பாத்துப்பாரு. கோலி வந்து ரிட்டையர் ஆகாம சொல்லிட்டு இருக்காங்க. ஆவே மாட்டார்னா இன்னும் ஒரு 4 வருஷம் ஆடுவார்னா. அவர் எப்ப ரிட்டையர் ஆவார்னு இப்போ சொல்றேன். நான் விராட் கோலி ஃபேனு. 2027 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வேணா சான்சஸ் இருக்கு. 2030 வேணா ரிட்டையர் ஆகலாம், தவிர இப்போதைக்கு ரிட்டையர் ஆக மாட்டார்னா. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதுக்கு ட்ரால் பண்றாங்கன்றது இப்பயே சொல்றேன். அவ்வளோ டிராஃபிஸ் வச்சிருக்க ஒரே காரணத்தால தான் அவர் ட்ரால் பண்றாங்க, தவிர அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இனிமே சிஎஸ்கே குவாலிஃபைஸ் வந்தாலும் ஃபைனல்ஸ் வர மாட்டாங்க. ஆர்சிபி மட்டும்தான் வரும், ஆர்சிபி மட்டும் தான் ஜெயிக்கும். இப்ப ட்ரேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரேட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னீங்களா? ஆனா ட்ரேட் வந்தா ரொம்ப பெரிய விஷயம். ஹர்திக் பாண்டியா வந்துருவாங்க, பென் ஸ்டோக் வருவாங்கன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நாங்க வந்து ஒரு 11 பேர் சால்டா வச்சிருக்கோம். 11 இல்ல 13 பேர் ஆக்சுவலி சால்டா வச்சிருக்கோம். நாங்க தான் ஜெயிப்போம். அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம். 27 நாங்க தான் ஜெயிப்போம். இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும்? ஏன்னா பேக் டு பேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே போயிட்டு இருக்கு. மும்பையும் வரல, சென்னையும் வரல. அதனால ஐபிஎல் பொதுவாகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா போறது மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, ஆனா ஆர்சிபி. அது 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 வந்து நம்ம சென்னை ஃபேனா இருக்கனால சொல்றோம்.
லைக் காமன் ஐபிஎல் ஃபேன்னா ஆர்சிபி இருக்க வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆர்சிபி 3rd ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க, நீங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 27 ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. இல்ல அவர் வந்து லோ ஸ்ட்ரைக் ரேட் விளையாட்டு இருக்குன்னு சொல்லி யார் லோ ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறான்னு? விராட் கோலி. இந்த விராட் கோலி 176 ஸ்ட்ரைக் ரேட். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைண்ணே. அவன் 226ல ஒரு பிளேயர் ஆடுறான்னா வைபவ் சூரியவன்ஷி ஆடுறாரு, ஒத்துக்கிறோம். லைக் த்ரூ அவுட் கன்சிஸ்டண்டா 19 இயர்ஸ் ஆடுற ஒரு பிளேயரால இந்த மாதிரி ஆட முடியாது. அதனால நீங்க ஸ்ட்ரைக் ரேட் பத்திலாம் குறை சொல்லவே வேணாம். டீம் ஜெயிக்குதா இல்லையா, எண்ட் ஆஃப் த டே டீம் ஜெயிக்குது, அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. டிகேவோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல? ஆனா டிகேவோட பங்களிப்பு 225% இருக்கான். அந்த ராபர்ட்டும் மோபர்ட்டும் டிகேவும் 25% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க. 100 கொடுக்கல, 125% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்பயும் சொல்றேன், 2027 ஐபிஎல் நாங்க தான் ஜெயிக்கிறோம். 3 times யாருமே ஜெயிச்சது கிடையாது, நாங்க ஜெயிக்கிறோம். 3rd time சாம்பியன்ஸ் ஆகுறோம். ரஜத் பட்டிதார் கேப்டன்சில ஆகுறோம். இதே சேம் 11 தான், சேஞ்சஸ்லாம் இல்லை. எனக்கு இப்பயும் வருத்தம் இருக்கு, ஃபில் சால்ட் விளையாடாததுல ஒரு வருத்தம் இருக்கு. ஃபில் சால்ட் வந்தாருன்னா இன்னும் ஃபீல்டிங்கோட இன்னும் ஒரு 25% அட்வான்டேஜ் கிடைக்கும், நாங்க ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். ரஜத் பட்டிதார் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எல்லா வருஷமும் நல்லா விளையாடுறாங்க. ஆமாண்ணா. இந்தியன் டீம்ல இதுவே கிடைக்க முடியாது. ஆனா இப்ப சொல்றேன், இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இன்னைக்கு டேட் என்ன, ஒரே நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். 31 இன்னும் 13 நிமிஷத்துல ரஜத் பட்டிதாரோட பர்த்டே. ஜூன் வந்து ரஜத் பட்டிதாரோட பர்த்டே, சரிங்களா? இந்த கரண்ட் இந்தியன் டீம்ல கண்டிப்பா ரஜத் பட்டிதார் டீம்ல இருக்காரு. நீங்க எங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க உங்க சேனல்லே போடுங்க. என்னோட சேனல் பேர் ஹவுஸ் ஆஃப் இன்சென்ஸ் போடுங்க, கொலாபரேட் பண்ணியே போடுங்க, கண்டிப்பா 100% இருக்காரு. இல்ல இது ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல யாராவது ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஸ்கிப் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஆனா நாங்க ஆக்சுவலி ஜார்டன் ஃபாக்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் ஆட வைக்காமலே ஜெயிச்சிருக்கோம். அவர் ஆடினான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஓப்பனர், சூப்பரான பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்டர். பட் ஸ்டில் எங்க டீம்ல வந்து இடம் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால ஒரே காரணத்துல அவரை இடம் கொடுக்க முடியல. கண்டிப்பா சொல்றேன், டீம் மாற்றம் ஒண்ணுமே நடக்காது. ஒரு புது இந்தியன் பிளேயர் கூட நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னு சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், அண்டர் 19ல 2 பிளேயர் வச்சிருக்கோம். சுவான் ஒரு பிளேயர் இருக்காரு, நல்ல பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர் தான். சான்ஸ் கொடுக்க முடியாது, எதனால டீம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஷெப்பர்ட் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த சீசன் அவர் அவ்வளவா. ஆனா ஷெப்பர்ட் மேல எக்ஸ்பெக்டேஷன் எதனால இருக்குன்னா, அவரால் 5 பாலுக்கு 25 ரன் அடிக்க முடியும். டீம்ல இருக்க 10 பேர் அடிக்காடியும் அவரால் மட்டும் அடிக்க முடியும். 5 பால் 25 ரன் அடிப்பாரு. அதனால நீங்க அடுத்த வருஷமும் மெயின் 11ல அவர் கண்டிப்பா இருப்பாரு. எங்க 4 ஃபாரினர் என்னன்னா, ஏசலுட்டு, ஷெப்பர்டு, ஃபில் சால்ட், நாங்க ஜேக்கப் பெட்டலே நாங்க ட்ரை பண்ணுவோம், ரொமாரே ஷெப்பர்டையும் ட்ரை பண்ணுவோம், யாராச்சும் ட்ரை பண்ணுவோம். ஆனா நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். புவனேஸ்வர் குமார் இந்த அதிக விக்கெட். ஆனா புவனேஸ்வர் குமார் எனக்கு இப்பயும் வருத்தம் இருக்குண்ணே. ஒரே ஒரு விக்கெட்னால அவருக்கு பர்பிள் கேப் கிடைக்கல, கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பண்ணி அவர் இந்தியன் டீம்ல செலக்டே பண்ணல. இப்போ ஆனா இந்தியன் டீம்லாம் ஜெயிச்சா பிரச்சனை, அதெல்லாம் பாலிடிக்ஸ்ண்ணே. பாலிடிக்ஸை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. அது எல்லா உலகத்துல இருக்க எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா ஜெயிஷா ஏதோ ஒன்று அதை விட்டுருங்க. ஆனா புவனேஸ்வர் குமாருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். அவர் வயசை நீங்க பார்க்காம கோலி மாதிரி சான்ஸ் கொடுங்க, நீங்க அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கலாம். இப்பயும் சொல்றேன், நீங்க T20 வேர்ல்ட் கப் அடுத்து ஜெயிக்கணும்னா, ஆஸ்திரேலியாவை நீங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நீங்க சான்ஸ் கொடுத்தே ஆகணும். மேட்ச் உண்மையிலே செம்ம, என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ நான் அவர்கிட்ட சொன்னது கூட என்னன்னா, லாஸ்ட் இயர் இதே இடத்துல ட்ரோல் பண்ணதில்ல, இந்த இடத்துல நாங்க திருப்பியும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது வேற லெவல் ப்ரோ. ஏன்னா ப்ரோ, இப்போ ரோஹித் சர்மா, தோனி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2010 2011 தோனி பண்ணியிருந்தாரு, 2019 2020 வந்து நம்ம ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாரு. இப்போ இவர் பண்றாருன்னா, இத்தனைக்கும் வந்து அன்கேப் பிளேயர், அதான் கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடி இருக்காரு ரஜத் பட்டிதார். இப்போ இன்னும் வந்து ஒயிட் பால் சீரிஸ் இன்னும் ஆடவே இல்லை. ஆனால் அவர் இதை பண்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ப்ரோ. ஒரு பிளேயர் வந்து எப்படி சொல்றது, ஒரு பிளேயர் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி வளரணும். அவரை கிரிட்டிசிசம் பண்றது, அசிங்கப்படுத்துறது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரான். இந்தியன் டீம்ல வந்து சான்ஸே கிடையாது. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா இல்ல ப்ரோ. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு மேபி உள்ளர பாலிடிக்ஸா இருக்கலாம், எனக்கு அது ஷுவரா தெரியல. ஆனா பட் கண்டிப்பா இந்த வாட்டி புவனேஸ்வர் குமார் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்குமே சான்ஸ் கிடையாது. ஏன்னா என்ன ப்ரோ, ஏஜ் ஃபேக்டர் 36 ஆயிடுச்சு, அதனால எப்படி சான்ஸ் கொடுக்க முடியும்? கொடுத்தா தானே ப்ரோ தெரியும் யார் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. உமேஷ் யாதவ்ல கம்பேர் கொடுக்கலையா 2019 18ல? அப்பனால தானே போட்டாரு. அப்ப இருக்கிற கிரிக்கெட் டீம் வேற, இப்ப இருக்கிற கிரிக்கெட் டீம் வேற. பின்னாடி யார் வேலை செய்யறா, எல்லாம் பண்றா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் ப்ரோ வின் பண்ணிட்டாங்க. நிறைய ட்ரோல் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லுங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். என்னன்னா லாஸ்ட் டைம் ட்ரோல் பண்ணாங்க, இங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான், நானும் அவனை தான் பேசிட்டு இருந்தோம். நான் ஆக்சுவலா பேசவே இல்லை, நான் சைலண்டா தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா அவன் பகிரமா பேசிட்டான். அடுத்த நான் 3 வருஷம் சிஎஸ்கே முடிஞ்சா வாங்கடா
அடுத்த 3 வருஷம் தான். இப்போ நானும் சொல்றேன் அடுத்த வருஷமா நாங்க தான் அடிப்போம். ஏன்னா இப்ப ஹேட்ரிக் யாருமே அடிச்சது இல்ல தொடர்ந்து, நீங்க அதை எக்ஸ்பெக்ட் ப்ரோ பண்றீங்க? சிஎஸ்கே ஒருத்தர கிட்ட வந்தாங்க ப்ரோ, 6 பாலுக்கு 9 அடிக்கணும் மனசு போட்டு முடிச்சு விட்டான் சிஎஸ்கே. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது. இந்த வாட்டி நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். மேபி எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா நாங்க ட்ரை இல்ல ப்ரோ, இது பர்ஃபெக்டான ஸ்குவாட். அதாவது அவனுங்க ஆக்ஷன்ல எடுக்கும் போதே சரி பர்ஃபெக்டான 11 சேர்த்திருக்காங்க. அது நம்ம எந்த மாற்றமும் கிடையாது ப்ரோ. எல்லாருக்குமே இப்போ ஜிதேஷ் சர்மா கூட தான் இந்த வருஷம் நல்லா பண்ணல, ஆனா கண்டினியூவா சான்ஸ் கொடுப்பாங்க ப்ரோ. எல்லாருக்குமே வந்து உடனே இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரசாந்த் வீரை வந்து கார்த்திக் சர்மா எடுத்தாங்க, அது எவ்வளவு ட்ரோல் வந்துட்டு இருக்கு. சான்ஸ் கொடுக்காதானே தெரியும் ப்ரோ, சின்ன பசங்க அவங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ கிரிட்டிசிசம் பண்றாங்க தான், ஓகே அக்செப்டன்ஸ். அடுத்த வருஷம் சான்ஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பா அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. ப்ரோ எல்லாருமே இப்போ விராட் கோலிலாம் பாருங்க 2021 22 சரியா பர்ஃபார்மன்ஸே இல்ல. 22 இத்தனைக்கும் 2 டக்கா இருக்காரு, அவரே வந்து ஒரு மாதிரி எக்ஸா இருந்தாரு. ஆனா கண்டினியூவா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறல, கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க ப்ரோ. இந்த வயசுல அந்த மாதிரிலாம் பண்றதுலாம் என்ன ப்ரோ, அதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அது உண்மையிலே அவரு உண்மையிலே மிஷினா இல்ல உண்மையிலே மனுஷனா கூட தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு சான்ஸே இல்லை ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. அவர் வந்து அடுத்த வேர்ல்டு கப்போட போறாரு இந்தியன் டீம் விட்டு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஐபிஎல் விட்டு போக சான்சஸ் இல்லை. அப்படிலாம் போனா அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு ஓப்பனா சொல்ல போனா இப்போ கூட லவ் ஃபெயிலியர் ஆச்சு எனக்கு, ஓகேவா? எல்லாருக்குமே ஐஸ்வர்யா நடக்கிற விஷயம் நானா, பட் என் சந்தோஷமே இந்த ஆர்சிபி விராட் கோலி அது மட்டும் தான் ப்ரோ. ஸோ அதனால நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருக்குது. தேங்க்ஸ். எப்படி போச்சு 2026 ஐபிஎல் சீசன் எப்படி இருக்குன்னு கேளுங்க ப்ரோ. இந்த சீசன் வந்துட்டு உண்மையிலேயே இவ்வளோ தூரம் வந்து ட்ரோல் பண்ணி இவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து 2வது கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அசால்ட்டா அடித்தாங்க. அதுவும் கோலியோட சேசிங்னால, அவரோட ஃபைனல் அந்த 6னால. என்ன சொல்றாங்கன்னா சில பேர்லாம் வந்து அவர் வந்து செல்ஃபிஷ் பிளேயரு, அப்படி செல்ஃபிஷா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்றேன்னா டீமுக்கு தேவை ஒரே ஒரு ரன்னு. அவர் எதுக்கு அந்த பாலை தூக்கி அடிக்கணும்? டீமுக்கு தேவைன்னு அடிக்கிறாரு. அவர் நினைச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டு அந்த பாலை மிஸ் ஆயிடுச்சு, கேட்ச் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு செல்ஃபா விளாட்றாரு அப்படின்னா அவர் செஞ்சுரி அதுக்கு அடிக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு பால் டொக்கு வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு போனா மேட்ச் வின்னு. அந்த பால் ஏன் அவர் தூக்கி அடிக்கணும்? அது என்ன செல்ஃபிஸா? டீமுக்கு தேவை பண்றா அப்படி, அவ்வளோதான். அவர் வந்து செல்ஃபிஸாலாம் எந்த கேமுமே விளாடல. ஒரு பிளேயர் வந்து செல்ஃபிஸா ஆடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேயர் வந்து செல்ஃபிஸாவே ஆடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 95 ரன் அடிக்கிறான், ஒரு 5 பால் 6 பால், அவன் 100க்கு அவன் புஷ் பண்ணிட்டு போட்டுமே, ரெக்கார்டு வச்சுட்டு போட்டுமே. சூரியவம்சி ரெண்டு மேட்ச் ஆடினான் 90+ மேல அடிச்சுட்டு போட்டு ஒரு 100, ஒரு 4 பால் நிக்கட்டும். ஏன் ஃபீல் பண்றீங்க? அவன் அவுட் ஆயிட்டான்ல, ஏன் ஃபீல் பண்ணீங்க? அவன் வந்து செல்ஃபிஷா ஆடலப்பா, அவனுக்கு ஏப்பா நீங்க ஃபீல் பண்றீங்க? செஞ்சுரி போல நீங்க ஏப்பா ஃபீல் பண்றீங்க? நீ செல்ஃபிஷா ஆறான்னு சொல்லி தானே நீ சொல்ற. அப்ப சூரியவம்சி அவுட் ஆயிருக்கும் போது என்ன பண்ணிருக்க கூடாது? செல்ஃபிஷ் ஆயிருக்க கூடாது, அழுது ஃபீல் பண்ணிருக்க கூடாது. ஆனா நீ என்ன பண்ற? ஃபீல் பண்ற. அப்பனா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவனுக்கு ரெக்கார்டு தேவை. ஏன்னா அப்படி இருந்தாலும் அவனுக்கு கான்ஃபிடன்ட் வரும், அடுத்த மேட்ச் விளையாடணும். அப்பதான் அவன் செஞ்சுரி அடிச்சு அடுத்த மேட்ச் விளையாடணும். ஸோ அவன் வந்து இவ்வளவு தூரம் 2 மேட்ச் அடிச்சுட்டு தோத்துட்டானா, அந்த டீமே தோத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட் தான். அதுக்கு அவன் ரெக்கார்டு வைக்கட்டும், ஒரு 5 பால்ஸ் விளையாடட்டும். நிக்க தானே போறான், உங்களுக்கு தானே அடிக்க போறான். அப்புறம் என்ன? இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதாவது பயங்கிறது வந்து எப்படின்னா, இந்த கேமை அடுத்து எப்படி கொண்டு போக 2 விக்கெட் விழுந்துருச்சு, பவர் பிளேயர் நல்லா அடிச்சிட்டாங்க 4 ஓவர் வரைக்கும், அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிச்சுட்டே இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தோம், பெருசாலாம் ஆட்டெல்லாம் போடல, கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரம் நெருங்க ஆனால் விக்கெட்டே விழுகுது. பட் ஆனால் நம்ம பேட்ஸ்மேன் வந்து சப்போர்ட் பண்ணும்போது ப்ரோ இல்லை ப்ரோ, இன்னொன்று வந்து சொல்லிடுறேன். சுபம் கில் வந்து செம்ம கேப்டன்ஷிப் தான், நான் இல்லைன்னா சொல்லிக்கல. ஆனால் நீங்கள் லாஸ்ட் சீசன் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் குவாலிஃபைர் ஆகலை, தெரியும்ல, அவங்க குவாலிஃபைர் ஆகலை. ஆனால் அவங்க சுபம் கில்லுக்கு அந்த ஜிடிக்கு அகெயின்ஸ்டா எல்லா டீமுமே ஹேட்ரிக் 200+ அடிச்சாங்க, எல்லா டீமுமே அடிச்சாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு 200+2 இந்த கேப்டன்ஷிப்ல அடிக்க வைக்கிறான்னா, ஹேட்ரிக் வந்து அதர் டீம்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவரோட கேப்டன்சில ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, ஓகேவா? அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ஒரு குவாலிஃபைர்ல ஒரு டீம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த வந்துட்டாரு, இந்த சரேஸ் ஐயர் வந்துட்டாரு, இந்த சுபம் கில் வந்துட்டாரு, இந்த சாய் சுதர்சன் வந்துட்டாரு, அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து சொல்றோமா, அப்ப படித்து வந்துட்டான்னு எவனா சொல்லியிருக்கானா? படித்தவன அடிச்சான், குவாலிஃபைர் ஒன்று அடிச்சான், எவனாவது சொன்னானா? சொல்லல. அவனோட ஒர்க்கை தான் அதை பண்ணிட்டு அவன் போயிட்டான், அடுத்த டீமை கொண்டு போயிட்டு அவன் வந்துட்டு ஃபைனல் கூட்டிட்டு வந்துட்டான், ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒருத்தன் அடிச்சோடனே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா,
ஒரு குவாலிஃபயருக்குள்ள இவங்க வரல, வேற ஏதாவது டீம் வந்துருச்சுன்னா அந்த டீம்ல ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், இந்த வந்துட்டார்ல அவர் வந்து பார்த்துப்பார், ஆர்சிபி அவர் வந்து பார்த்துப்பார். அப்படிலாம் கிடையாது தலைவா. அவன் ரோல் அவன் பண்ணத்தான் செய்வான். அதுக்கு தான் உள்ள வந்திருக்கான், அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணத்தான் செய்வான். அவன் உடனே அவனை தூக்கி வச்சுட்டு ஆடுறது உன் டீமும் கிடையாது. செசியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. என்கிட்டலாம் ஆர்சிபி செசியே கிடையாதுடா. நான் ஆர்சிபிக்கு உள்ள லாயலா இருக்கேன்டா. உள்ள இருக்கணும். செசில கிடையாது சரியா, உள்ள இருக்கணும். எனக்குலாம் ஒரு டிஷர்ட் கூட இல்லை ப்ரோ. நான் வந்து ஆர்சிபி டிஷர்ட்டே இல்லைன்ட்டேன். இவங்க வந்து என்ன பண்றாங்க, சிஎஸ்கே டிஷர்ட் மாட்டுறாங்க, லாஸ்ட் டைம்ல பஞ்சாப் கிங்ஸை போடுறாங்க, பங்காளி மும்பை இன்ஸ் வந்து சொல்றாங்க, இப்போ ஜிடி வந்துட்டேன்னு சொல்றாங்க. கேட்டா அவங்க ஹோம் கிரவுண்டா, ஹோம் கிரவுண்டு தான் ப்ரோ. நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு வீடியோல கூட பார்த்தேன். எங்களோட டீம்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டைமுக்கு மான்சூன் வந்துட்டு இந்த கிளைமேட் வந்து இந்த மாதிரி மாறும், இந்த மாதிரி சீம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி அந்த 3 days எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அனலைஸ் பண்ணி அவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போயிட்டு கப் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் செல்ஃபிஷாக இல்லை. ஹேட்ரிக்கா எந்த டீமும் கப் அடிச்சது இல்லை. அடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த வருஷம். இல்லை ப்ரோ, நாங்கள் டாப் 4ல டாப் 2ல இருப்போம் ப்ரோ. ஓகேவா, டாப் 2 கன்ஃபார்ம் ப்ரோ. அதுக்குள்ளே வந்து நல்ல டீம் வந்து அடிக்க சொல்லுவோம். இதே டீம் ஆனா support பண்றோம். எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இல்ல பிளேஸ் சேஞ்ச் பண்ணனும் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல bro, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆ. ஆனா இந்த சீசன் ஒழுங்கா பண்ணல. பவுலிங் நல்லா பண்றாரு ப்ரோ. பவுலிங்ல அவர் மேல ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க. போன டைம் பேட்டிங்ல ப்ரூவ் பண்ணாரு. ஓகேவா, இந்த டைம்ல பவுலிங்ல ஒரு மேட்ச்னா பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 30 ரன் போயிடுச்சு. 30 ரன் போன ஒரு பவுலருக்கு யாராவது தேர்ட் ஓவர் கொடுப்பானா? அசிலுட் இருக்கும்போது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். படித்தர் நம்பிக்கை வச்சு கொடுத்தான். அந்த ஓவர் 5 ரன். அவரோட கேப்டன்சி எப்படி பாருங்க? படித்தரோட கேப்டன்சி வந்து பவுலிங் ரொட்டேஷன் செம்மையா இருக்கும் ப்ரோ. ஃபீல்டிங் செட்டப்பும் செம்மையா இருக்கும். ஓகேவா, நான் இல்லைன்னு சொல்லிக்கல. அது வந்துட்டு எப்படின்னா, நமக்கு கெசிலோட் இருந்தாலுமே அந்த இதுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. கெசிலோட்டுமே வந்து எல்லா மேட்சுமே வந்து 4 ஓவர்ஸ்லாம் போடல. 4 ஓவர்ஸ்லாம் போடல. ஓகேவா, 3 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு அவர். ஓவர் இந்த சீசன் ஃபுல்லா கெசிலோட் எந்த மேட்ச்ல ஒரு 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காருன்னு சொல்லுங்க. புவனேஸ்வர் மட்டும் தான் எடுத்தாரு. ஆனா கெசிலோட் மேல வச்ச நம்பிக்கை, ஏன்னா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் தெரியும். இந்த லென்த்ல போடனா இந்த லென்த்ல அந்த பேட்ஸ்மேன் போடுவார். பட் சம்டைம்ஸ் பிச் எடுக்கல. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கும் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை இவ்வளோக்கும் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்கல. அப்படியே அந்த மனுஷனுக்காக அந்த டீமுக்காக ஒருத்தா நின்னோம். இதுதான் எங்கள் லாயாலிட்டி. ரஜத் படிக்கல் சரி, புவனேஸ்வர் குமார் சரி, கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வருஷம் கூட புவனேஸ்வர் குமார் ஆர்சிபிக்கு அதிக விக்கெட், செகண்ட் அதிக விக்கெட். ஆனா அவங்கள இந்தியன் டீம்ல பிளேஸே ஆக மாட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா படிக்கல் நிறைய கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க ப்ரோ? கொடுத்த ஒர்க்கு நல்லா பண்ணா போதும் ப்ரோ. நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு நல்லா சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணி நமக்கு பிடிச்ச ஃபுட்டை தேடி போய் சாப்பிட்றதெல்லாம் அதுவா கிடைக்கும். கொடுத்த ஃபுட்டை நல்லா சாப்பிட்டாங்களா, நல்லா விருந்து வச்சாங்களா, அது போதும். நம்மளா தேடி அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். கொடுத்த ஒர்க்கா பண்ணிட்டாங்க. இதுல இருந்து நாங்க ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறோம். தேவையில்லாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு விசுவலைஸ் பண்ணி இருக்கிறத விட பிரசன்ட்ல ப்ராப்பரா இருப்போம். அவ்வளவுதான். அதுல இருந்தா நம்ம செலிப்ரேஷன் ப்ரோ. காடு ஆர்சிபி ப்ரோ. வெற்றி நமதே. தேங்க்ஸ்.